விஜய் தமிழ் காட்டு நேயர்களே எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, தொடர்ந்து ஆதரவு தரீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. ஆமாப்பா, பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்துங்கப்பா. 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்துங்கப்பா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா அதுங்களுக்கெல்லாம் சேர்த்து, சரியா? சப்ஸ்கிரைப் அது என்ன தேரோசே? சப்ஸ்கிரைபு அதை துடிக்குது பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எல்லாரும். அப்படியே போடுற ஊடியெல்லாம் லைக் பண்ணிடுங்க, ஐப்பு கொடுத்துடுங்க. அப்போதான் ஐப்பு தூக்கின்னு போவோம், எல்லாரும் பார்ப்பாங்க அதை. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னப்பா பண்ணிடுங்கப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கப்பா. அப்புறம் வெயில் வேறு அதிகமாக இருக்குதுப்பா. நல்லா இந்த இளநீலாம் வாங்கி குடிங்கன்னா, இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற ஜூஸ் எல்லாம் வேணாண்ணா, இந்த இளநீலாம் வாங்கி குடிங்க. கூச்சி ஐஸ் வண்டி வந்ததுன்னா அவனை துரத்தி போய் கூச்சி ஐஸ் வாங்கி தூணும். இது போய் சொல்லுது பாரு, ஃப்ரிட்ஜில் வைக்க ஜூஸை குடிக்காதேன்னு. இந்தப்பா அப்படிக்கா எல்லாம் உங்களுக்கு என்ன பூச்சிக்கிட்ட சாப்பிடுங்க, ஆனால் அளவா சாப்பிடுங்கண்ணே. சரி போங்க, எல்லாம் உங்கள் விருப்பம் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. அப்படிவா வழிக்க. சரி வாங்க, இப்போ நம்ம எல்லாரும் கதைக்குள்ளே போவோம். எம்மடியே மதிய சாப்பாடு சேர்த்து செஞ்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எதுனா போட்டு சாப்பிடுன்னு. எப்படியும் நாங்கள் வரத்துக்கு லேட் ஆயிரும். எவ்வளோ நேரம் ஆகும்? மதியம் 1 மணி இல்லை 2 மணிக்குள்ள வந்துருவோம். எம்மா அவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாண்டியே, ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கையை கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் ஒருத்தையும் வீட்டில் உட்கார வச்சு கதையெல்லாம் கேட்பாளுங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு பொறுமையாக தான் கொடுத்துட்டு வர முடியும். அது சரி, நல்ல டைம் பாஸ் ஆக போகுது அப்போ இன்னைக்கு உனக்கு. போடி அம்மா, நீ வேற. சரியே, உங்கள் அப்பா எங்கடியே இவ்வளோ நேரம் பண்ணினுங்கிறாரு? வந்துருவாரு இருமா. எப்பவுமே அப்பா ரெடி ஆகிட்டு உன்னை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு நீ சீக்கிரமா ரெடி ஆகிட்டு அப்பாவை கேட்டுக்கிட்டு இருக்க. வருவாரு. அது சரி, உங்கள் அப்பா இவ்வளோ நேரம் உள்ள என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. என்னங்க சீக்கிரம் வாங்கலைங்க, எங்க? கத்தாதம்மா, வந்துருவாரு. ஆமாம்மா, பத்திரிக்கை கொடுக்க போறதுக்கு நானும் உங்க கூட வரட்டா? ஏண்டியே? ஒரு ஜாலிக்குதாம்மா. அதுவும் இல்லாமல் வீட்டில் நான் இப்போ தனியாக இருக்கணும். அண்ணன் வேற வேலைக்கு போயிட்டாரு. இப்போ நீ அப்பாவும் போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்மா. அதான் நானும் வரேனே. அடியே அதெல்லாம் வேணாண்டி. அதுவும் இல்லாமல் யாரும் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது மணப்பையனையும் கூட்டும் போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் வீட்டில் தான் இருக்கணும். பெற்றவங்க தான் திரும்பி பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அப்புறம் நீங்கள்லாம் வைக்கணும்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்படி ஊடாலாம் உன்னை கூட்டின்னு போக முடியாது போ. காலம் மாறினாலும் நீங்கள்லாம் மாறவே மாட்டீங்கல்ல. சே, நீங்கள்லாம் மட்டும் ஒரு வீட்டுக்காக போயிட்டு நல்லா ஜாலியாக அங்கே உட்காந்து பேசினா அவங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துக்கின்னு வருவீங்க. நாங்கள்லாம் மட்டும் வீட்லேயே இருக்கணுமா? பொருளை பார்த்துக்கிட்டு வருவோமா? என்னடி பேசுகிற நீ? ஆமாம், ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு பொருள் வித்தியாசமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஆஹா அழகாக இருக்குதே, இந்த மாதிரி ஒன்று நம்ம வாங்கி வைப்போம்னு தோணும்ல. அதைத்தான் சொன்னேன். அடி போடி கூறு கட்டவில்லை. ஏங்க வாங்க கிளம்பலாம். உங்கள் பொண்ணு விட்டா பேசின்னு இருப்பா, வாங்க. சரி போகலாம். முதல்ல புஷ்பா வீட்டுக்கு தானே பத்திரிக்கை தரணும். ஆமாங்க, புஷ்பா வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்புறமா அப்படியே நம்ம மரகதம்மா வீட்டுக்கு போய் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தராக பார்த்து கொடுத்துப்போம் போகிற வழியில். சரிம்மா. அப்புறம் செல்லக்குட்டியா, என்னப்பா காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுமா. நீ வீட்டை பூட்டிக்கிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா எங்கேயும் வெளியெல்லாம் வந்துடாது. அதுவும் இல்லாமல் அப்பா மாடி கதவு, அதுக்கப்புறம் பின் கதவுன்னு எல்லாத்தையும் சாத்தி விட்டுட்டேன், சரியா? நீயும் முன் கதவை சாத்திட்டே தான் இருக்கணும், திறக்கலாம் கூடாது. நாங்கள் வந்து குரலை குத்ததுக்கு அப்புறம் தான் திறக்கணும். சரிப்பா. ஆனால் என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு என்னையும் கூட்டின்னு போகலாம்ல பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. நானும் வருவேன்ல ஜாலியா. என்ன பேசுகிறேம்மா நீ? அதெல்லாம் கூட்டின்னு போகக்கூடாது போன எல்லாம். இல்லைன்னா நீ வா, நீ கிளம்பி வா. எப்படியோ பத்திரிக்கை புஷ்பா வீட்டுக்கு தான், அப்படியே ஒன்று விட்டுறோம் அங்கே. நீ அங்கேயே இருவா. இதுக்கு தான் என் அப்பா வேணுங்கிறது. சரி வாங்க போவோம். சரிடா செல்லம், வா போகலாம். எல்லாம் கொஞ்ச நாள் தான். பாத்தியாப்பா அம்மாவை பொடி வச்சு பேசுதே. எல்லாம் கொஞ்ச நாளைக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இங்கேருந்து போயிடுவேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்பாவும் பொண்ணை மாற்றி கொஞ்சிக்க முடியும்னு சொல்லாமல் சொல்கிறா பார்வதி. அவள் கிடக்குறம்மா. என்னைக்கு நீ இந்த வீட்டு விட்டு போறியோ அன்னைக்கு நானும் உன் கூடவே வந்துடுவேன். சூப்பர்ப்பா, ஜாலிப்பா. பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு இவரும் போய் உட்காந்து போகிறான். ஏங்க நாங்கள் பேச்சு பேசினிக்கிறீங்க நீங்கள். வாங்க போவோம். அடியா வாடி. ஃபோன் எதனா எடுக்கணும்னா எடுத்துன்னு வா. எடுத்துன்னு வரையிருமா. ஆனால் நம்ம போயிடலாம்ப்பா. அம்மா சொன்னதெல்லாம் கண்டுக்காதன்னா நீ நம்ம போயிடலாம் ஜாலியாங்க. சரிம்மா ஆகட்டும். நீ போய் ஃபோன் எடுத்துனுவோப்போ. போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் பார்த்து படி, ஓடாத. இந்த நேரத்தில் கூட எப்படி தான் உங்கள் பொண்ணு இப்படி சீரி பாஞ்சின்னு ஓடுதோ. அக்கா வீட்டுக்கு போகிற ஆர்வம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது சரி, உங்கள் பொண்ணை நல்லா தான் புரிஞ்சு வச்சுக்கிறீங்க நீங்கள். என்ன வெயில் அடிக்குது. வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ வேர்க்குது. சி, இதுல அங்கங்க அரிக்குது வேற. ஐயோ இவ்வளோ அரிக்குதே. சி எப்பா, என்னடா இது? சி, இவ்வளோ வெயிலா? எம்மா, இந்த ஃபேன் ஆன் பண்ணி விட்டா கூட அதுலேருந்து அனல் காற்று தானே வருது. ஐயோ, ஏசி இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் எங்கே வீட்டுக்குள்ளேயே சாக்க மாட்டுறாங்க. எங்கேருந்து எனக்கு ஏசி கிடைக்க போகுது? வரா பாரு இந்த வீட்டு சீமாட்டி, எப்படி உருண்டுக்குனே வரா பாரு. இவன் மட்டும் வெளியில்
வெளியிலேருந்து வந்தால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறா. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் நாரிக்கின்னு இருக்கிறேன். சபா என்ன வெயில் அடிக்குது. வெளியே போயிட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும். திமுறை பற்றி அவளுக்கு இங்கே ஃபேனை கூட ஆன் பண்ணிட்டு உட்கார முடியாத நிலமையில நான் இருக்கிறேன். ஏன் முன்னாடியே ஏசி ஆன் பண்ணிட்டு உட்காரணுங்கிறா. என்னத்த எதனா சொன்னீங்களா என்ன? ஐயோ எம்மா நான் உன்னையெல்லாம் ஒன்றும் சொல்லலம்மா. வெயில் தாங்க முடியாமல் நானே புலம்பின்னு இருக்கிறேன். நீங்கள் போங்கம்மா உள்ளே போங்க. அதானே பார்த்தேன். சரி நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அம்மா புஷ்பா சொல்லுங்க அத்தை. எனக்கு உண்மையில் ரொம்ப முடியலம்மா. இந்த ரூமு ரொம்ப வெக்கையாக இருக்குதும்மா. இங்கே இருக்க முடியலம்மா. ஏம்மா எனக்கு என்னை யார் ரூம்லேயே தூங்குறதுக்கு அனுமதிங்களா? என்னால் தாங்கிக்க முடியலம்மா. இந்த ரூமில் உட்கார முடியலம்மா. ஓ ஹாலில் இருக்க முடியலையா? ரொம்ப அனல் அடிக்குதோ? ஆமாம்மா, முன்கதவை திறந்து வச்சா கூட அனல் காற்று வருதுமா. இந்த ஜன்னலை கூட நான் திறக்கிறதே இல்லை. திறந்தாலே ஒரே அனல் காற்றா வருதுமா. என்னை யார் ரூம்லேயே இருக்க விட்டுருங்கம்மா. ஓ அப்படியா அத்தை? சரிங்க அத்தை, அப்போ நீங்கள் கதவெல்லாம் திறக்க வேண்டாம். இப்படியே மூடி வச்சுக்கிட்டே இருங்க. அனல் காற்றெல்லாம் உள்ளே வராது. சரியா? நான் போய் மதியத்துக்கு சமைக்கிற வேலையை பார்க்குறேன். ஏம்மா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போம்மா. என்னை யார் ரூமில் தூங்குறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறேன். அதை என்கிட்ட கேட்டுன்னா பிரச்சனை அவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டு அவர் அனுமதி கொடுத்தாருன்னா நீங்கள் உங்கள் ரூமில் போய் தூங்கிக்கோங்க. சரியா? என்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என் பிள்ளை என்னை சுத்தமாக மதிக்க மாட்டான். ஒரு 5 நிமிஷம் கூட தீண்டு முகத்தை கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அவன்கிட்ட போய் கேளுன்னு சொல்கிறா பாரு. இவன் எல்லாம் வேணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா இவன். சி நாளைமே இல்லையா டிஃபன் துணிலையா இன்னும் அப்படியே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரிலாம் கேட்காதானே. நீ எதுக்கு இப்போ இவ்வளோ கொந்தளிக்கிற? நான் அப்படி என்ன கேட்டுப்புட்டேன். டிஃபன் சாப்பிட்டேன்னு தானே கேட்டேன். இதுதான் பதில சொல்லிட்டேன்ல. அக்கறை இருக்கிற மாதிரிலாம் என்கிட்ட பேசாதண்ணே. இது என்னடா பாப்பா போச்சு. ஏதோ கூட பிறந்து தொலைச்சிட்டியேங்கிற பாவத்துக்காக அப்பப்போ வந்து நலன் விசாரிச்சா நீ என்னடான்னா ஓவர கீராக்கி பண்ணிக்கிற. சரிப்பா நீ அப்படி என்ன இருந்துட்டுப்பா. நான் போகிறேன். எனக்கு நேரம் ஆகுது ஊர் சுற்றுறதுக்கு. போய் சுற்ற யார் வேணான்னதே. ஆனால் உன்னால் மட்டும் எப்படி தான் இந்த வெயிலெல்லாம் போய் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வர முடியுதோ. அது சரி, எங்கன்னா நீ சுற்றிட்டு வந்தாலும் யார் ரூமில் போயிட்டு நல்லா ஏசியை போட்டுக்கிட்டு மேலே நின்று பார்த்துக்கிறியே. நீ எல்லாம் சுத்தத்தை செய்வேன். போப்போ போய் நல்லா சுற்றுப்போ. நான் இப்படி புழுங்கி சாவுறேன். சரி சாவுப்போ, யார் வேணான்னது. எதை போனா போட்டு போய் நின்று பேசினா வாய்க்கோ இப்போ ஓவராகுது உனக்கு. நான் போயிட்டு வரேன். டாடா. வரும்போது உனக்கு கமரு கட்டு வாங்கிட்டு வரேன். இந்த வீட்டில் நல்லா சிங்கம் மாதிரி ஆண்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா மாமியாருங்கிற அதிகாரத்தில் இந்த வீட்டையே நான் தூக்கி கையில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ என்னடா அண்ணா ஒருத்தர் மதிக்கிறது இல்லை என்ன இந்த வீட்டில். எல்லாரையும் விடு. இதோ இந்த அக்கா என்னை அப்படி பார்க்கும். எம்மா அலமேலே நீ என்னம்மா இந்த வீட்டில் இப்படி இருக்கிற? உன்னையெல்லாம் சூப்பராக வச்சுருக்கிறாம்மா. உன் பிள்ளை நல்லபடியாக இருக்கிறியம்மா. நல்லா என்னை பார்த்து பேசும். எனக்குன்னே மரியாதை கொடுக்கும். ஆனால் இப்போ இது கூட என்னை கண்டுக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. நான் இதெல்லாத்தையும் மாற்றி ஆகணும். பழையபடி நான் இந்த வீட்டில் என்னோட ராஜ்யத்தை கொண்டு வரணும். பாய்மா, லஞ்சுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறோமா? சரிப்பா பார்த்து போ. என்ன ரோட்டில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். சரிம்மா, பார்த்துக்கிறேன். சரிப்பா போயிட்டு வா. பாய்மா. அர்ச்சனாக்கா பாய்க்கா. பாய்ப்பா பார்த்து போயிட்டு வா. சரிங்கக்கா. அத்தை சந்தோஷ் வேலைக்கா போகிறான் அத்தை? இல்லைம்மா அர்ச்சனா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறான். ஓ இன்விடேஷன் கொடுக்க தான் போகிறானா? சரிங்க அத்தை. எதுக்கு பைக்கில் போகணும்? காரில் அனுப்பி வைக்க வேண்டியதானே அவனை? காரில் தான்மா போக சொன்னேன். ஆனால் அவன் தான் பைக்லேயே போயிட்டு வந்துடுறாம்மா. ஃப்ரெண்ட்ஸுங்க ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணுறாங்க. பக்கத்தில் தான் கடகடன்னு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். அப்படியா அத்தை? வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதான் பைக்கில் போனால் கருத்துருவான். அதான் காரில் போனால் கரெக்டாக இருக்குமேன்னு நினச்சேன். நீ மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறேன்னு நல்லா தெரியுது அர்ச்சனா. என்ன சொல்கிறீங்க அத்தை? சந்தோஷம் பைக்கில் போகிறது உனக்கு பயமாக இருக்குது அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சந்தோஷம் நான் முன்ன பின்ன பைக் ஓட்டாதவனா. ஆனால் இருந்தாலும் லைட்டாக பயமாக தான் இருக்கு அத்தை. எனக்கும் உள்ளுக்குள்ளே அதே பயம் தாண்டி. அதனால தான் நீ பதட்டப்பட்டு பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் அந்த ஜோசிக்காரனால வந்து திரி. அவன் அப்படி சொன்னதுனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இப்போ பயந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் அத்தை கரெக்டாக சொல்கிறீங்க. சரி விடுங்க. இப்போ அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், மைண்டெல்லாம் பிளாக் ஆகிடும். நம்ம போய் அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். நான் கூட இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பத்திரிக்கை கொடுக்க போகிறேன் அத்தை. சரிம்மா, நானும் அவரும் கூட ஊருக்கு கிளம்புறோம்மா. இப்போ பத்திரிக்கை வைக்கிறதுக்கு திருவள்ளூர் போகிறீங்களா? ஆமாம்மா, சுகன்யாக்கெல்லாம் நேரில் போய் பத்திரிக்கை வைக்கலன்னா கோச்சுப்பா. நம்ம வீட்டு கல்யாணம் தாண்டின்னு சொன்னாலுமே இல்லை நீ வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லுவா. அதனால் நான் நேரில் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் மரகதம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தரணும். புஷ்பா வீட்டுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் இருக்காங்க ஊரில். அதுக்கப்புறம் ரோஸ் இருக்குதே, அதுக்கும் பத்திரிக்கை வைக்கணுமா? சரிங்க அத்தை. ஆனால் பாருங்க, நீங்கள் போகிற ஒவ்வொரு வீட்லேயும் என் அப்பாவும் அம்மாவும் கூட போய் பத்திரிக்கை வைக்க போகிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் 4 பத்திரிக்கை அட்டை இருக்க போகுது பாருங்க. அட ஆமாம்ல, இது வேடிக்கையாக இருக்கே. ஆமாத்த. சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். நேரம் ஆகிட்டு இருக்கு. அதுவும் சரிதாம்மா.
உலகத்திலேயே குடும்பத்துக்குள்ளவே பத்திரிக்கை கொடுக்குற ஒரே கும்பல் நம்ம கும்பலா தான் இருப்போம். அப்படி இல்லை நந்துமா, 1000 தான் புஷ்பாவும் அர்ச்சனாவும் உனக்கு அக்காவாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனித்தனியாக குடும்பம் இருக்குதுல்ல. அப்போ நம்ம முறையாக தான் பத்திரிக்கை வைக்கணும். இந்தம்மா புஷ்பா, நான் உனக்கு முறையாக பத்திரிக்கை வைக்கிறேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உன் குடும்பத்தோடு வந்து சேர்ந்துரு. சரிங்கம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன். என்னென்ன விளையாட்டு பண்றாங்க பேர். இந்த பார்வதியா, அப்படியே அடுத்த பத்திரிக்கையும் கொடுத்துரு நீயே. வாங்கங்க, சேர்ந்தே கொடுப்போம். அதுவும் சரிதான். இந்தம்மா புஷ்பா, உன் தம்பிக்கும் கல்யாணம் வச்சிருக்கிறோம். எல்லாரும் குடும்பத்தோட வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா. கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. இந்த கல்யாணத்துக்கும் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன்ப்பா. தாராளமா வாமா, 2 தெரு தள்ளி தானே இருக்குது நம்ம வீடு, ஓடியாந்துரு. சரிங்கப்பா. எம்மடிய பத்திரிகையெல்லாம் நல்லா பொறுமையாக பிரிச்சு பாருன்னா, உன் பேரு, உன் பிள்ளைங்க பேரு, உன் புருஷன் பேர்ல இருந்து எல்லார் பேரையும் எழுதி வச்சிருக்கிறோம். அப்புறம் யார் பேர்னா மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டைக்கு வர போற. மா, நீ அம்மா எப்படி இருக்கிறா? அக்கா அம்மா சண்டை போட போகுது உங்ககிட்ட. அவ்வளோ நம்பிக்கை இல்லை உனக்கு உன் அக்கா மேல. ஏம்மா புஷ்பா, இப்போ உன் பேரோ இல்லை உன் புருஷன் பேரோ இதில் நான் போடலன்னு வைய, நீ என்ன சும்மா விட்டுருவ? வாய்ப்பே இல்லைம்மா, சண்டை போடுவேன் நான். கல்யாணத்தையே நான் புறக்கணிப்பேம்மா. வாரா கேட்டியா? கல்யாணத்தையே புறக்கணிச்சிருவாங்களாம். எம்மடி அப்படியெல்லாம் பண்ணிடாத தாயி. 2 பத்திரிகையிலும் உங்கள் பேரெல்லாம் இருக்குது. சரியா? பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. சும்மா விளையாடணும்மா. இதில் பேரே இல்லைனா கூட நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம்மா. நீங்கள் வேற. அதானே தங்க குட்டிடா. சரிடாமே, அப்ப நாங்க கிளம்புறோம்னா அப்படியே போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறோம். என்னப்பா வந்ததும் கிளம்புறேங்கிறீங்க? உட்காந்து டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டு போங்க. பத்திரிக்கை எல்லாம் வச்சு முடிச்சுட்டே கடைசியா வந்து இங்க டீ காப்பி குடிச்சிக்கிறேன். ஏன்னா இப்ப போற வழி எல்லாம் குடிக்க சொல்லி தொல்லை பண்ணுவாங்க. இதுல ரோஸ் வீட்டுல எல்லாம் குடிச்சே ஆகணும்னு அந்த ஒத்த காலில் நிற்கும். அதனால தான் சொல்றேன், சாயங்காலமா வந்து குடிச்சிக்கிறோம்னா. சரிங்கப்பா. தாத்தா, சாயங்காலம் வரும்போது எங்களுக்கு சமோசா பஜ்ஜிலாம் வாங்கிட்டு வாங்க. சரி அம்புக்குட்டிய. தாத்தா, எனக்கு டீ கடை கேக்கு வேணும். டீ கடை கேக்கு தானே, மொத்தமா பூச்சின்னு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. எப்படி நந்தினியா உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க வீட்டுக்கு, அது போதும். சரிம்மா வா பார்வதி கிளம்புவோம். சரிங்க. மாதிரி புஷ்பா, போயிட்டு வரேனே. போயிட்டு வரேன் பசங்களா. பாய் பாட்டி. இப்பதான் வீட்டுக்குள்ள அந்த கல்யாண கலையே வந்த மாதிரி இருக்குது. அடி நந்தினி. என்ன சொல்லுக்கா? என்ன அடி போய் பத்திரிக்கை உட்காந்து படிக்கலாம். ஏற்கனவே 10 தடவை நான் அதை படிச்சிருப்பேன். சரி வாங்க போய் படிப்போம். போர் அடிக்குது வேற, வாங்க. ஏங்க, ஸ்ட்ரைட்டா வண்டியை மரகதம்மா வீட்டுக்கு விட்டுருங்கண்ணா. சரி பாரு. நான் இங்கே ஒருத்தி இருக்கிறேன். என்னை ஒரு ஆளை கூட மதிக்காமல் அவங்க பாட்டுன்னு உள்ளே போய் பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க. முறைப்படி என்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். நான் தானே இவங்களுக்கு சம்மந்தி. இது என்னடான்னா அவங்க பொண்ணுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க. சே, ஊரில் எந்த வீட்லேயும் நடக்காது இந்த மாதிரி ஒரு அநியாயம்லாம். ஆகாதவங்களா இருந்தாலும் ஒரு நல்ல நாள் பொல்ல நாளுன்னா வந்து எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம். நாங்கள் யாரையும் எதிரியாக பார்க்க மாட்டோன்ட்டு எப்படி என்னை தாண்டி உள்ளே போய் பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க பாரு. சி, இந்த விசேஷம்லாம் நல்லபடியாகவே நடக்கக்கூடாது. எல்லாம் நாசமாக போயிடணும். ரெட்டை கல்யாணமாக நடத்துறீங்க, அது அப்படியே துண்டா போகணும். ஒருத்தர் விடாம எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துடணும்னா. அதெல்லாம் நீ சொல்லணுமாப்பா, எல்லாம் முன்னாடினாலே வந்து நிற்போம். சரி அப்புறம் மைக்கேல் கிட்ட சொல்றேன்னா, நாளிடம் போக வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பத்திரிக்கை கொடுத்துருப்பேன். அட இருக்கட்டும்ப்பா, நீங்க கிளம்புங்க. என்கிட்ட குத்தா அவர்கிட்ட குத்த மாதிரி. அது சரி, அப்ப நான் கிளம்புறேன் ரோசே. அம்மா சரசம்மா போயிட்டு வரேன்னா. போயிட்டாங்க. ஆமா, அதிசயமா இருக்குது. நீங்க 2 பேரும் என்ன ஊடு தங்கி இருக்கிறீங்க? ஒரே வெயில் ஆகுது, அதனால தான் தலை எட்டி பார்க்க முடியல. அது பெரியா தொப்பி போட்டுன்னு தான் வெளியே சுத்தி நின்னேன். ஆனாலும் தொப்பியை தாண்டி மண்டக்குள்ள வெயில் பாயுதே, அதனால தான் ஓடி வந்து ஜூலி வீட்டில் உட்காந்துக்கிறேன். அது சரி நான் கிளம்புறேன். அம்மா ஜூலி, நீ ஜானுக்கிட்ட சொல்லிடுமா, என்ன ஆஃபீஸுக்கு போயிருக்கிறானா? ஆமா அத்தை, சைட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால தான் கிளம்பிட்டாரு. சரிம்மா. இப்போ எப்படி உன் மாமியாருக்கு நான் பத்திரிக்கை வச்சுட்டேன். இப்போ உனக்கும் ஜானுக்கும் தனியாக பத்திரிக்கை வச்சிருவா இல்லை எப்படி? இல்லை உங்ககிட்ட இன்னொரு பத்திரிக்கை கொடுத்துட்டு போட்டா? அதெல்லாம் வேணாம் அத்தை, இது நம்ம வீட்டு கல்யாணம், இதுக்கு எதுக்கு பத்திரிக்கைலாம் வேணாம், விடுங்க. எவ்வளோ சோக்கா பேசுகிற பெரிய மருமவா. ஆமா பார்வதியா, பத்திரிக்கைலாம் வேணாம், நீங்கள் கிளம்புங்க. இந்த ஆட்டியை வச்சுக்கினா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ரோசியா என்னத்துக்கு நீ இப்போ ஏன் பேரை ஏழை விட்டுனுங்கிற? நல்லா தமாசா பேசுற ரோசே நீ. ரோஸ் மேரினாலே அப்படித்தான். சரிப்பா, ஆகட்டும், கிளம்புங்க. இங்கே நின்று பல்ல காமிச்சு நிற்கிறீங்க பூசண பொண்டாட்டியா? அதுக்கு உக்காந்து டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டு போயிருக்கலாம் தெரியுமா? ஏச்சி சுவார செத்தியில் நின்றுட்டோம்மா. இந்த கிளம்புறோன்னா டீ காஃபி எல்லாம் வேணாம், போயிட்டு வரோம், எல்லாருக்கும் போயிட்டு வரோம். ஏங்க வாங்க. ரோஸ் மேரி சொன்னதுக்கப்புறம் ஓட்டுங்க பேர் ரெண்டும். யானை ஒன்று 2 கல்யாணத்தை நடத்த போகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடத்து கொடுத்துருப்பாண்டவா. இதே மாதிரி ஒரு நாள் என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் ஊரடியே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுதான் என் பெரிய ஆசை. அதையும் சீக்கிரமா அந்த கடவுள் நடத்தி கொடுக்கணும். கொடுப்பாரத்தை, கவலைப்படாதீங்க. அதுக்கு உங்க ஒப்பம் சம்மதிக்கணும்ல, அப்ப ரொம்ப கஷ்டம் அத்தை. என்ன நந்தினி கிட்ட பேசுனியா இல்லையா? அதெல்லாம் என்னால அவகிட்ட பேச முடியல. அவளும் ஊருக்கு கிளம்பி போயிட்டா. நீ இதுக்கு மேல எனக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, வெய் போன.
ஆ, அது எப்படி நான் ஃபோனை வச்சிருவேன்? இங்கே பாரு, என்னை சும்மா சும்மா பேச வைக்காத. நான் சொன்னதை செய், அப்படி இல்லைன்னா உன்னோட வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்கும் போயிடும். ஐயா சே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஃபோனவையே. இப்போ என்ன, நானும் நீயே சேர்ந்து போட்ட பிளான் எல்லாம் எல்லாருக்கும் நீ சொல்லிடுவேன், அவ்வளோதானே? பரவாயில்ல, நீ வீடியோ நான் அனுப்பு, இல்லை மெசேஜ் நான் அனுப்பு, எதனா வேணா பண்ணிக்கப்பா. ஃபோனவை சே. என் ஃபோனை கட் பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. இருடி, என்ன பண்ணுறேன் பாரு. எங்க ஒரு நிமிஷம் லைன்ல இருங்களேன். ம் சரி. உங்க 2 பேரையும் உங்க அம்மா கூப்பிட்டுச்சு போங்கன்னு தானே சொன்னா. எதுக்கு இங்க நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க? சும்மா சித்தி, நீங்க சித்தப்பா கிட்ட எப்படி பேசுறீங்கன்னு பாக்குறோம். எல்லாம் வாயால தான் பேசுவேன், சரியா? போ, மூஞ்ச பாரு நல்லா. அடியே கூட்டின்னு போடி அவளை. சரிங்க சித்தி, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க ஜாலியா பேசுங்க சித்தப்பா கிட்ட. நல்ல புள்ளம்மா நீ. எடியே கண்ணடிய போ, உங்க அக்கா கூட போ, 2 பேரும் அப்படி போய் எங்கடா விளையாடுங்கண்ணா. பாரா, ஏ என்னதான் வேணும் உனக்கு இப்போ? ஒண்ணு வேணாம் சித்தி, சும்மா தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். சரி அப்படி போய் விளையாடு போ. ஓகே, ஆனா நீங்க சித்தப்பா கிட்ட பேசி முடிச்சிட்டு என்ன கூப்பிடுங்க, சரியா? நான் வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறேன். அப்ப இன்னைக்கு நைட்டு வரைக்கும் போனை கட் பண்ணக்கூடாது. என்ன சொன்னீங்க சித்தி? கூப்பிடுறேன்னு சொன்னம்மா, கிளம்பு. ஓகே சித்தி, நான் உங்க நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டு போவா? எடுத்துட்டு போடி, அதையெல்லாம் அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க, எடுத்துட்டு போ. நீங்க நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் முடிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, அதான் கேக்குறேன். போட்டு முடிச்சிட்டேன்டி. இது பாரு, 2 கையிலயும் போட்டிருக்க, 2 கால்ல போட்டிருக்க, தெரியலையா உனக்கு? பார்த்தேன் சித்தி, ஆனா நீங்க இன்னொரு கோட்டிங் அடிப்பீங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லடா, ஒரே ஒரு கோட்டிங் தான். சரிங்க சித்தி, அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு போ. சித்தி, என்னடி? நம்ம அப்புறமா மேக்கப் போட்டு விளையாடுவோம், சரியா? பாய். இதுலயே இரு நீ. சரி பாய். என்னாச்சு, குட்டி பஞ்சாயத்து ஓவர் ஆயிடுச்சா இல்லையா? எல்லாம் ஓவருங்க, துரத்தி விட்டேன் 2த்தையும். சரி, அப்புறம் என்ன, நம்ம இன்விடேஷனை உட்காந்து ஜாலியாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதோ இப்போ உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா? வீட்டுக்கு எப்போ கிளம்புறீங்க? கிளம்பிடுவேன் நந்தினி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்கானுங்க, வந்ததுக்கப்புறம் கிளம்பிடுவேன். சரிங்க சந்தோஷ், வீட்டுக்கு போகிறப்ப பார்த்து போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க என்ன? சரி நந்தினி, ஆக்சுவலாக நான் ஹெல்மெட்டே போட்டுட்டு வரல தெரியுமா, அப்படியே வந்துட்டேன்டி. ஏன் சந்தோஷ் இப்படி இருக்கிறீங்க? எல்லாத்தையும் பொறுப்பாக பண்ணுறாள் தானே நீங்கள், ஹெல்மெட் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? பக்கத்தில் தானேன்ட்டு நான் பாட்டுன்னு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். சரி கொஞ்சமாவது பொறுப்பாக இருங்க சந்தோஷே. அப்படியே இஷ்டத்துக்கு சுற்றுறது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஏன் இப்படி இருக்கிறீங்க பொறுப்பே இல்லாமல்? கொஞ்சமாவது பொறுப்போடு இருங்களா? வேற எதுவும் சொல்ல தெரியல உனக்கு? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஏன்னா நீ எனக்குள்ள இருக்க நந்தினி. ஸோ நீ என்ன பேசினாலும் எனக்கு தெரியும், நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதுவும் எனக்கு தெரியும். நீ உலர்னா கூட நல்லா கண்டுபிடிக்க முடியும், உன் மனசுல என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். அடி எங்க அப்பா, வெயில் காலத்துலயும் இந்த ஆளுகிட்ட பேசுறப்ப மட்டும் அப்படி ஜிலு ஜிலுன்னு இருக்குப்பா. ஓவர் வாய் பேசாதடி. ஐயோ, உண்மையிலே தான் ஏன் சொல்றா, உங்ககிட்ட எப்போ பேசினாலும் எனக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்கு தெரியுமா? அதுவும் நீங்க பேசுறத கேட்கும் போதே அப்படியே உருகிடுறாங்க. டூ மச்சா போற நந்தினி. சரி, குறைச்சிக்கிறேன். அதுதான் நல்லது. சரி ஓகே, நான் ஃபோனை வச்சிருவா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க, நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசட்டா? சரிங்க சந்தோஷ், வீட்டுக்கு போயிட்டே கால் பண்ணுங்க. ஓகேம்மா. சந்தோஷ், சொல்லு. வண்டி ஓட்டிட்டு போறப்ப பார்த்து போங்க. சரி நந்தினி. பாய். பாய்டி. ஏம்மா, இவ்வளோ தொழுவு வந்து கொடுக்கணும்னு எதனா இருக்குதாம்மா? என் பேரை பற்றி கல்யாணத்துக்கு நான் வந்து நிற்க மாட்டேனா? முறைப்படி கூப்பிடுறது நல்லதுன்னு தோணுச்சும்மா, அதான் வந்தோம். நீங்கள் தான் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த புஷ்பா வீட்டில் கூட இப்போ வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் நான். இதை வேறு செஞ்சுக்கிறீங்களா நீங்கள்? அது சரி, இருக்கிற அட்டையெல்லாம் எப்படி கூத்து காலி பண்ணுறதுன்னு யோசிச்சு நிற்கிறீங்க போலகுது. புருஷனை பொண்டாட்டியும் குடும்பத்துக்குள்ளேயே மாற்றி மாற்றி கூத்து நிற்கிறீங்க போலகுது. அதுக்கு தானே மாட்டி வச்சுக்கிறோம், விடுங்க பரவாயில்ல. சரி வந்திருக்கேன்னா இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐயா, அதெல்லாம் முடியாதுப்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? 2-3 நாளைக்கு முன்னாடி வரேன் ஆகட்டும். ஒத்திக்கவே மாட்டீங்களே நீங்கள். சரி விடுங்கம்மா, இங்கே தானே இருக்கிறோம், பார்த்துக்கலாம். நிஜத்துக்கும் கல்யாண வேலை 2-3 நாளைக்கு முன்னாடிலேருந்து தான்ப்பா தொடங்குமே, அதனால தான் சொல்கிறேன், நீ எதை தப்பாத்துக்காதே. சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா, உட்காருங்க 2 பேரும், நம்ம ஒரு கலிக்கே தரேன். இல்லைம்மா வேணாம்மா, மோரெல்லாம் கலக்காதீங்க. இன்னும் நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை வேற தரணும், சரியா? இன்னொரு நாள் வந்து குடிச்சிக்கிறேன். அதுவும் சரி தான். சரி, அப்போ புருஷனை பொண்டாட்டி நாடியை கட்டுங்க, நேரத்துக்குள்ளே பத்திரிக்கை கொடுத்துட்டு வீடு போய் சேருங்க. சரிங்கம்மா, போயிட்டு வரோம்மா. அட்டை 2 அழகா இருக்குது, சவுப்பட்டை ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரே வீட்டில் 2 கல்யாணம், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கடவுளே, நல்லபடியாக நட்டி குத்துரு எல்லாத்தையும். நான் எப்பொழுதும் போலதான் எல்லாரும் குடும்பமாக வந்துடணும். இந்த தடவை புள்ளியை கண்டிப்பாக கூட்டணும். நீங்கள் எல்லாரும் வந்துடுறது கஷ்டம்ப்பா, மாடு ஆடெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கணும்ல யாருன்னா ஒருத்தராவது.
ஒரு ஃபங்க்ஷனுக்காவது நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வருவீங்கன்னு பார்க்குறோம், வர மாட்டேறீங்களே. என்ன ஒரு நாள் தானே, யாரையாவது போட்டு பார்த்துக்க சொல்லலாம்ல. ஆமாண்ணே, ஒரு நாள் தானே மாடாடெல்லாம் ஆள் போட்டு பார்த்துக்கலாம், கூலி கூட நான் கொடுத்துக்கிறேன். என்னப்பா உனக்கு பெரிய மனசு இருக்குது, அதுக்கு நீ இப்படியா? வானப்பா விடு, நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்குன்னா என் புள்ள வரணும், அவ்வளோதானே கூட்டின்னு வந்துடுறேன். பெரிய பாரி வல்லலுன்னு நினைப்பு, அப்படியே எல்லாத்தையும் கூட்டுருவான் இவன். இது போதும் எனக்கு, நீங்கள் எல்லாம் வருவேன்னு சொல்லிட்டீங்களா, எனக்கு அது போதும். கல்யாணத்தை அம்மர்களை பற்றி நல்லா சேர்ந்து அவள் தான். சரிப்பா கண்டிப்பாக வந்துடுறோம். அக்கா என்னக்கா நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க? நானே மனசில் எதுவும் வச்சுக்கல, நீங்கள் இன்னும் எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கீங்க போல. சேச்சா அப்படியெல்லாம் இல்லைம்மா பார்வதி, நானும் என் மனசில் எதுவும் வச்சுக்கல. நீங்களாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களேன்னு அமைதியாக இருந்தேன், அவ்வளோதான். சரிங்க அக்கா. சரிண்ணா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். அக்கா போய்ட்டுறோங்க்கா. சரிப்பா. போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டாங்க. ஆமாம்மா, குழந்தைங்க பாருதுங்க. இதோ பாரு பார்வதி, இவனா இங்க வந்து நிக்கிறான். என்னடா ராபிட்டியா? டேய், உன் வீட்டுக்கு தான்டா வரலான்னு இருந்தா அடுத்த. என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, டேய் என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன்டா, இன்விடேஷன் கொடுக்க வேணாம், அதுக்கு தான்டா. டெபரியா ஊர் ஃபுல்லா குத்துன்னு வந்துறேன். உன்னை விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? அதான் ஊடு தேடி வந்து இன்விடேஷன் கொடுக்கலாமே பார்த்தேன். இதோ நீ தான் எதிர்க்க வந்து நிக்கிறியா? இப்பயே குத்துறேன். ஏமா பார்வதி, எடு அந்த 2 இன்விடேஷனை. சரிங்கங்க. இரு. நீ இன்விடேஷன்லாம் ஒன்று எடுக்க தேவையில்ல. யாரும் எனக்கு இன்விடேஷனும் கொடுக்கவும் தேவையில்ல. நான்லாம் எந்த கல்யாணத்துக்கும் வரவும் போகிறதில்ல. அட ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்கிற? ஊரே சந்தோஷமா இருக்குது எங்கள் வீட்டு கல்யாணம் தெரிஞ்சியா? உனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ ஏறியுதே? சரிப்பா, நீ விட்டா இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் பேசுவ. வேணாம், என் மூட நான் ஸ்பாயில் பண்ணிக்கல. நீ கிளம்பு, நீ எந்த கல்யாணத்துக்கும் வர தேவையில்ல. கிளம்பு. டேய் சிவகுமார், ஆணவத்தில் மட்டும் எப்பவுமே ஆடக்கூடாதுடா, அது அழிவை தான் தரும். நீ இப்போ ஆடிக்கிட்டு இருக்க பத்தியா, இதெல்லாம் ஆணவத்தில் ஆடுற ஆட்டம்டா. பாரு, கூடி சீக்கிரத்திலேயே எல்லாத்துக்கும் சேர்த்து உன் குடும்பத்துக்கு பெரிய ஆப்பா ஒன்று வரப்போகுது. ஏன்பா வீட்டில் விசேஷத்தை வச்சுக்கின்னு பத்திரிக்கை எடுத்துன்னு போயின்னு இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கும். அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசினுக்கிற? நான் ஒன்று அவங்கள வழிமடிச்சு எதையும் பேசலை. அவங்க என்கிட்ட பேச்ச கொடுத்தாங்க, நான் அதுக்கு பதில சொன்னேன், அவ்வளோதான். நீ எல்லாம் எந்த ஜென்மத்தில் தான் திருந்த போறியா தெரில ராபட்டே. சே ஏப்பா, நீங்கள் போங்கப்பா, நீங்கள் அடுத்த ஆளுக்கு போய் பத்திரிக்கை வைங்க. சரிங்கண்ணா. இங்கே பாரு ராபட்டே, நான் அமைதியாக போயின்னுக்கிறேங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு கிடக்காத. உன் பொண்ணு ஜூலி முகத்தை பார்த்து தான் நான் உன்னை விட்டுன்னு இருக்கிறேன். அமைதியாக போயிட்டு சொல்லிட்டேன். ஆனால் நீ சொன்ன மாதிரி எதனா நந்துச்சுன்னு வைடா அவனை, டேய் நான் சொல்ல மாட்டேன்டா, செஞ்சு காட்டுறேன். ஏங்க நீங்கள் வாங்க போகலாம். கூட்டுன்னு போமா ஓவரா எகுறான் பாரு. டேய் போடா போ, 2 கல்யாணம் வச்சிருக்கிறேங்கிற மெதப்புல ஆடினுக்கிறல்ல. டேய் பாருடா, நான் அன்னைக்கு சொன்னது தான்டா, இந்த கல்யாணத்துல ஒரு கல்யாணம் தான்டா நடக்கும். உன் பொண்ணு நந்தி நிற்கிறாளே, அவளுக்கு மட்டும் கல்யாணமே நடக்காதுடா. என் சாபம் உங்களெல்லாம் சுத்தி அடிக்கும்டா பாரு. பார்க்கலாம்டா, இன்னும் எண்ணி 7 நாள்ல கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருடா. ஊரே அப்படியே மெச்சிக்கிற அளவுக்கு நான் என் பொண்ணு கல்யாணத்தை சூப்பரா சிறப்பா நடத்தி காட்டுவேன்டா. என் பொண்ணு கல்யாணம் மட்டும் இல்லடா, என் பையன் கல்யாணத்தையும் நான் சூப்பரா நடத்துவேன்டா. பாடுறா நீ. இதே ஊல உதாரெல்லாம் விட்டுன்னு இருக்காதுடா, நந்ததுக்கு அப்புறம் பேசு. அவனை உண்ணா ஏங்க நில்லுங்க, தேவையில்லாமல் சண்டைக்கெல்லாம் போயிட்டு இருக்காதீங்க. பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். அதான் சொல்லிட்டார்ல அவரே, கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசிக்கலாம். நீங்கள் வாங்க போகலாம். 2 கல்யாணத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கிறேன்டா உங்ககிட்ட. பாடடே பாடா, பொண்டாட்டி முந்தானையில ஒழிஞ்சிட்டு போ. அப்படியே பயந்தாங்கோலி பேசுறான் பாரு பேச்ச. இதெல்லாம் ரொம்ப தப்பு பாரு. நல்ல காரியமா போய் நிறுத்துறாங்க, இப்படியே அபசகுணமா பேசுவேன் நீ. பாருண்ணா, ஒரு நல்ல காரியத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவங்க கிடையாது. ஆனா அந்த பொண்ணு நந்தினியால தான் என் பொண்ணு வாழ்க்கை இப்போ சீரழிஞ்சிருக்குது. என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட்டு இருக்குது. அந்த நந்தினி மட்டும் என் பொண்ணுக்கு திருட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா என் பொண்ணு நல்லா அம்சமா வாழ்ந்துருக்கும்ல. நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கினேன். இப்போ என் பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். அதனால தான் வயிற்றுச்சல்ல சாபமா விட்டுன்னு இருக்கிறேன். வாயை மூடுறா பட்டியா, உன் இஷ்டத்துக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. எங்களுக்கு எல்லா கதையும் தெரியும். உன் பொண்ணு உன் சொந்த தங்கச்சி பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அந்த பையன் நல்லா தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். கூடி சீக்கிரத்தில் வீடு வேற கட்டப்படுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. உனக்கு தான் வயிற்றுச்சல், யாரையும் சேர்த்துக்கிற மனப்பான்மை கிடையாது உனக்கு. அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கிளம்பு முதல்ல இடத்த விட்டு. அது சரி, நீங்களாம் அவங்களுக்கு ஜாலராச்சு பொழைக்கிற ஆளுங்களாச்சே, அப்போ நீங்களாம் இப்படி தான் பேசுவீங்க. ஆனாலும் சொல்கிறேன், ஒரு பெத்தவனோட சாபம் சும்மா விடாது. என் பொண்ணுக்கு ஊரறிய சிறப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதில் மண்ணலி போட்டுச்சுல அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுக்கு, அதான் அந்த நந்தினிக்கு கல்யாணம் நல்லபடியாகவே நடக்காது, நடக்கவே நடக்காது. விளங்காதவன் எப்படி பேசிட்டு போறான் பாரு, விளங்காதவன். அவன் நின்ன இடத்த அப்படியே அந்த தண்ணி ஊற்றி கழுவி விடு. ஏங்க ராபர்ட் என்னதான் தப்பாக பேசினாலும் அவன் பக்கமும் நியாயம் இருக்குது இல்லைங்க. இந்த பொண்ணு ஜூலியை சின்ன வயசுலேருந்து தாயாகவும் இருந்து தகப்பனாகவும் இருந்து அவன் மட்டும்தான் வளர்த்துருக்குறான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் அவன் தான் நின்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இப்போ எல்லாத்துலேயும் மண்ணலி ஊந்து போச்சுல்ல, அதனால தான் அப்படி சாம விட்டு போகிறான். நீ என்ன இப்படி பேசின்னு இருக்கிற? அந்த ஜூலி பொண்ணு எவனையோ கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுதுன்னா கூட பரவாயில்ல.
இவனோட சொந்த தங்கச்சிம்மா அவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு நல்லபடியாக தான் வாழ்ந்துன்னு இருக்குது, நல்லபடியாக தான் குடும்பத்தை நடத்தின்னு இருக்குது. இந்த நாய்க்கு அவங்களெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால தான் இப்படி எல்லாம் பேசின்னு கிடக்குறான். அதை கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு இன்னொரு கதையை சொல்லுங்கிற. இந்த பேர் இந்த மாதிரி பேச்செல்லாம் நிறுத்திட்டு சொல்லிட்டேன். அப்படியே நின்று இருக்காம மாட்டுக்கு போய் தண்ணியை வைப்போ. போகிறேங்க. சே, நல்லதுக்கே காலம் இல்லை. ஒரு தகப்பனோட சாபம் என்றைக்குமே சும்மா விடாது. அந்த பொண்ணு கல்யாணம் நின்னாலும் நல்லா தான் இருக்கும். ஆமாம், அவனே தான் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான் பாரு, அவனே தான். சிக்னல் கிட்ட வர போகிறான். ஸ்ட்ரைட்டாக வந்து இடிச்சிடு. சரிங்க மேடம். சீக்கிரம் வா, யா சிக்னலை கிராஸ் பண்ண போகிறான். சீக்கிரம் வா. கிட்ட வந்துட்டேன் மேடம். இன்னைக்கு அவன் காலி மேடம். ஐயோ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாருன்னா ஃபோன் பண்ணுங்க ஆம்புலன்ஸ்க்கு. ஐயோ பாவம், அந்த பையன் ரத்தம் வர வருது. சௌமியாவை பகச்சிக்கிட்டா இதுதான் கெதி. அது யாராக இருந்தாலும் சரி.